Okay, hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து நம்ம ஆட்டோமேஷன் தான் பண்ண போறோம். ஸோ வந்து பைத்தான் வச்சு நம்ம எப்படி வாட்ஸ்அப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பேக்கேஜ் வந்து PyWhatKit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளோட ஓகே நம்ம வந்து இப்போ பைச்சாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு புது ஃபைல் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேஷன் டைப் பண்ணிடலாம். ஓகேவா, ஆட்டோமேஷன் வாட்ஸ்அப்னு போட்டுக்கலாம். வாட்ஸ்அப் ஓகே. இப்போ வந்து அந்த பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, அது இந்த பேக்கேஜ் தான். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் போட்டுட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அது ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு காட்டுது. ஸோ அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ முக்கியமான பேக்கேஜ் இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ அப்புறமேட்டுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணணும். அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு PyWhatKit அப்படின்னு இம்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து திருப்பி வந்து PyWhatKitன்னு கொடுத்துட்டு மெத்தட் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ என்ன மெத்தட்னா மெசேஜ் வந்து பண்ணலாம். சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்னு சொல்லிட்டு எத்தனை பேராமீட்டர் வந்து பாஸ் ஆகுது பாருங்கள். ஃபோன் நம்பர், மெசேஜ், டைம் வந்து ஹவர், அப்புறம் மினிட்டை வந்து ரெண்டாக பிரிக்கணும். ஸோ வெயிட்டிங் டைம் சொல்லிட்டு வந்து பிரியுது பாருங்கள். வெயிட்டிங் டைம் சொல்லிட்டு பிரியுது. அப்புறம் க்ளோஸ்னு வந்து டேப் க்ளோசிங் டைம் பிரியுது. இத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம் அதில். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஃபோன் நம்பர் வந்து இப்போ பாஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து கண்ட்ரி கோடு வந்து போட்டுருக்கணும். அதை +91 போட்டுட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து போடணும். ஓகேவா, ஃபோன் நம்பர் போடணும். நெக்ஸ்ட்டு பேராமீட்டரில் வந்து மெசேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் மெசேஜ் பேராமீட்டர். திஸ் இஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம போட்டுடலாமா. திஸ் இஸ் ஆட்டோமேஷன் மெசேஜ், ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வந்து டைம், அதாவது ஃபஸ்ட்டு ஹவரை வந்து டினோட் பண்ணணும். ஸோ ஹவர் பார்த்தீங்கன்னா இப்போ 9:14 ஆகுது. கம்மா எத்தனை மினிட்ஸ் நம்ம வந்து 16 போட்டுப்போம். ஓகேவா, இப்போ ரன் பண்ணுவோமா. ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, எரர் அடிக்குது. எரர் அடிக்குது. எரர். கால் டைம் மஸ்ட் கிரேட்டர் தென் வெயிட் டைம் நாட் ரிச். 16 ஆகிடுச்சோ, 17 போடும். ஓகே, 26 செகண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆக போகிறோன்னு போட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கணும் அதில். இப்போ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரோம் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைம் வந்த பிறகு க்ரோம் டேப் வந்து ஓப்பன் ஆகும் கைஸ். ஸோ 26 செகண்ட்க்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இப்போ டைப் பண்ண மெசேஜ் வந்து அந்த நம்பருக்கு வந்து எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த கான்டாக்ட் வந்து போகும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேப் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை இல்லை லாகின் பண்ணிக்கணும். ஓகே, லாகின் ஆகிடுச்சா. என்ன பண்ணதுன்னு பார்ப்போம், கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. ஐ ஹோப் திஸ் மேபி ஒர்க். டாக்குமெண்டேஷன் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஆட்டோமேஷன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 15 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் சென்ட் பண்ணணும். ஓகேவா, திஸ் இஸ் ஆட்டோமேஷன் மெசேஜ். என்ன சென்ட் ஆகிருக்கணுமே, எப்படி சென்ட் ஆச்சாலேன்னு தெரில. ஓகே, 15 செகண்ட்ஸ் ஆகிட்டுருக்கேன். மேபி எரர் என்ன அடிச்சிருச்சோ இல்லையே, சென்ட் ஆகிருக்கணுமே. எனக்கும் சென்ட் ஆகலை. ஓகே, மேபி என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு தெரியலையே. எக்ஸிட் கோட் 0 தான் வந்திருக்கு. வாட் த ஃபால்ட் ஹேப்பன்ட் அப்படியே நிற்கிது இந்த இடத்துல. சரி, ஓகே, ஃபஸ்ட்லேருந்து போகணுமா. ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ரன் பண்ணுவோம் திருப்பியும். டைம் மேபி வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும்ல. டைம் தப்பு 18 போடுவோமா, 19 போடுவோமா. ஓகே, இப்போ வந்து 29 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் ஆகும் போட்டிருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் ஆகிருக்கணுமே. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் வந்து இப்போ ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால கேட்கல, அப்படியே சைன் ஆகுது. ஓகே தம்பி, இதோடய மெசேஜ் ஒழுங்காக போயிடு.
ஏன் ஓகே போயிடுச்சு மெசேஜ், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோமேஷன் மெசேஜ் போயிடுச்சு. இப்போ வந்து மொபைலில் செக் பண்ணுவோம். எவ்ரி கோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் மெசேஜ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் இதில். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து அங்கேயும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா காய்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஸ்மால் மெசேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக வேணுமா எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க, மெசேஜ் நம்பர் நிறைய காண்டாக்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த எல்லா காண்டாக்ட்டையும் வந்து மாஸ் மெசேஜ் மாஸ் மெயில் மாதிரி சென்ட் பண்ணணும். சரி, நம்ம அதை வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அது வந்து மாஸ் மெசேஜ் மாரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா நிறைய காண்டாக்ட் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய காண்டாக்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் வந்து அட் டைமில் வந்து சென்ட் பண்ணணும்னா நம்பர் கூட சேவ் பண்ணிட மாட்டீங்க வச்சுக்கிங்களேன். எக்ஸலில் வந்து காண்டாக்ட் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் சேவ் பண்ணி அனுப்புறதுக்கட்டியும் விடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லோரும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, செலினியம் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து இது பண்ண முடியுமா தெரியல. எக்ஸல் அப்புறம் அப்படின்னா நிறைய காண்டாக்ட்டுக்கு மல்டிபிள் காண்டாக்ட் வந்து சென்ட் பண்ண முடியுமா தெரியல. ஸோ நம்ம செலினியம் வச்சு மேபி வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நாட் ஓன்லி நம்ம இந்த மெசேஜ் மட்டும் இல்லை, நம்ம இமேஜும் வந்து சென்ட் பண்ண முடியும். எப்படின்னா பை டாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதில் பாஸ் பண்ண போகிறோம். என்ன பாஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேம் தான் இந்த கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? இமேஜுக்கு வந்து அந்த இமேஜுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இமேஜ் ஸ்லாஷ் ஓகே ஸ்லாஷ் உள்ள இமேஜ் நேம் இருக்கும் பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ வந்து அன்னேம்டு டாட் ஜேபிஜின்னு வச்சுருக்கேன் வச்சுக்கிங்களேன். ஓகேவா? அதை சாரி இங்கே டைப் பண்ண போல் அன்னேம்டா ஓகே, இதை வந்து நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணுவோமா? ஆட்டோமேஷன் மெசேஜ்னு வரும். அதை முடிஞ்சிற பேருக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கொடுத்துருவோங்க. இல்லைனா வந்து எரர் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டைம் வந்து இன்புட் பண்ணிக்கணும். டைம் டாட் ஸ்லீப்னு நினைக்கிறேன். அதில் டைம் டாட் ஸ்லீப்னு ஒரு இது இருக்குது. ஓகே, டைம் டாட் ஸ்லீப்னா எங்கள் மேலே இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுப்போம். ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏந்திருப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் மேபி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. டைம் மாற்ற மறந்துட்டேன், சாரி. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே 22 போடுவோமா? ரைட்டா, வீடியோ போட்டிருக்கோம். 15 செகண்ட்ஸ். ஐயோ தப்பாக போட்டிருக்கேன் நினைக்கிறேன். 22 இல்லை 23 போடணும். டைம் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டைமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து டைம் டேட்டு பேக்கேஜ் வச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நம்மளே மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய ஆட்டோமேஷன் கொஞ்சம் பண்ணும்போது நம்ம எல்லாமே டைனாமிக்காக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போதைக்கு எல்லாமே ஸ்டாட்டிக்காக கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஒர்க்காக தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த டைனாமிக் ஸ்கிரிப்டுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து ப்ரௌசர் 30 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் ஆகணும். ஸோ அதை தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுமாரி வந்து பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பிஸ்னஸ்க்கு? ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அந்த 2 செஷனும் வந்து இதுவாகிடுச்சு பாருங்கள், க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஓப்பன் பண்ண பிறகு ஓகே மெசேஜ் வந்து ஆட்டோமேட் மெசேஜ் வந்து போய் திருப்பி ஆட்டோமேட் மெசேஜ்னு சொல்லிவிட்டு சென்ட் ஆகிடு. 15 செகண்ட் சென்ட் ஆகணும். ஆகிடுச்சா? ஓகே, காட் இட். திருப்பியும் பாருங்கள் ஆகிடுச்சு. இப்போ நானும் ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து திருப்பி ஒன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஒன்னொரு டேப் ஓப்பன் ஆகி இப்போ இமேஜ் வந்து அதில் லோட் ஆகணும். ரைட்டாக? அது ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் லோட் ஆகணும். இமேஜ் லோட் ஆகுமா தான் தெரியல. தம்பி இமேஜ் லோட் ஆகுவியா? ஓப்பன் மட்டும் ஆகிடுச்சு. இமேஜ் லோட் ஆகிடுச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு இமேஜும் வந்துருச்சு. உங்களுக்கு அங்கேயே வந்துடும் இமேஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஒர்க் ஆகுது. அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்டாக்ட்டுக்கு அப்புறம் இமேஜுக்கு இன்னும் 2-3 மெத்தட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் குரூப்புக்கும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். வந்து குரூப்புக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் போல். ஸோ உங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்தா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கீழே கொடுத்துருந்தா அஃபிஷியல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதுவும். ஸோ இதில் எல்லாமே வந்து பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ மேபி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் எதுவுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு.
ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய இது வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது நான் சொல்கிறது கான்டாக்ட் நிறையா இருக்கணும் எக்ஸலில். ஸோ நம்ம எல்லாேருக்கும் அந்த அந்த மல்டிபிள் கான்டாக்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ் மெசேஜ் மாரி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். இதுமாரி ஆஃபர் இருக்குது, அதுமாரி வந்து சென்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா எப்படின்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது மேபி வந்து இதில் ஒர்க் ஆகுது, இந்த பேக்கேஜில் வந்து பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கம்மியாக அந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா தனித்தனி டேப் ஓப்பன் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒன்றுத்துக்கும் தனித்தனி டேப் ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து மேபி ஒர்க் ஆகாது இந்த பேக்கேஜில். ஸோ மேபி நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். செலினியம்னு ஒன்று இருக்குது. ஸோ செலினியம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ வேறு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வேறு மாதிரி என்ன புது மாதிரி வந்து ஆட்டோமேட் பண்ணலான்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து ரிசர்ச் பண்ணி அதுமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.